ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். குயிக்காக யாராவது கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். அதிகமான பொருளும் தேவைப்படாது. இதுக்கு டக்குன்னு வீட்டில் இருக்க தேங்காய் வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து நெய் ஊற்றி நெய் ஹீட் ஆனட்டும் ஒரு பவுல்னு வச்சு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிடவும் கூடாது. மீடியம் ஹீட்லேயே தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்தா போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் நினச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். பசும்பால், பாக்கெட் பால்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பாலில் தேங்காய் நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் ஒரு 2 ஏலக்காய் வச்சு போட்டிருக்கேன் வாசனைக்காக. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்ட்டு, எவ்வளோ லிக்விடாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்ட்டு. இது அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு தேவையோ அவ்வளோ பெருசுக்கு உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுக்கோம்ல, அதில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மட்டும் நல்லா பிரட்டி எடுத்துக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா லட்டையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? நீங்களும் இதை மட்டும் டக்குன்னு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வேறு எந்த இதுவும் தேவைப்படாது. அதிகமான பொருளும் தேவைப்படாது. கொஞ்சோண்டு தேங்காய் இருந்தாலே போதும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.